கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் சிலுவை தியான கூட்டம் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் சபைகள் முழுவதும் இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தும் பாடுகளை குறித்தும் பிரசங்கங்கள் நிறைய இன்றைக்கி கேட்கலாம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, இயேசுனுடைய சிலுவை பாடுகள் வருடத்திற்கு ஒரு முறை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்பது, ஒவ்வொரு மாதம், அதாவது பிப்ரவரி மாதம், அந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் தான் அந்த சிலுவை பாடுகள், சிலுவை பயணமா என்று பார்த்தா, என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவன் கல்லறைக்கு செல்கிறானோ அது வரைக்கும் இந்த சிலுவை பாடுகள் அவனுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு அழிலே சொல்லுங்களேன், பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்க போகிறீங்க. ஆண்டவரினோடு பேசினதை நான் இதை கொடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த இயேசுவின் இரத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? எதற்காக இயேசு இரத்தத்தை சிந்தினார்? இந்த லேவியராகமம் முழுவதும் தேவனுடைய நியாய பிரமாணத்தை கர்த்தர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் இந்த கட்டளைகளை எதற்காக நமக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செல்லும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், எப்படி சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு அதிகமாய் அழகாக இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மிக கவனமாய் கேளுங்க. ஆசாரியன் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சமூகத்திற்கு அவன் எப்பொழுதெல்லாம் செல்லுவானோ, இங்கே கவனிக்கிறீங்களா? ஆசாரியன் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் செல்லுகிறானோ, அவன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்லும் பொழுது பாவத்திற்கு தண்டனை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடாது, அடைந்து விடக்கூடாது என்பதற்கு தேவன் ஒரு கட்டளை வைத்திருந்தார். அந்த கட்டளைகளைத்தான் நாம் இந்த நாளிலே லேவியராகமத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. ஹலோ, இந்த வேதாகமம் விளையாட்டு புஸ்தகம் அல்ல. இந்த வேதாகமம் நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, இது ஒரு மந்திரக்கோளாக இல்ல ஒரு ஆசீர்வதிக்கும் ஒரு அப்பமாக இதை நீங்க வைத்திருக்க கூடாது. இதை மிகவும் பயத்தோடு நீங்க வைக்கணும். நீங்க அநேகர் இந்த வேதாகமத்தை ஒரு சாதாரணமாக எண்ணுகிறீர்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. பிரதர் கவனிங்க, இந்த சட்ட திட்டத்தை மீறினால் உனக்கு தண்டனை நிச்சயம் என்பது பைபிள் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனமாக வாசிச்சீங்கன்னா புரியும். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியது. கவனிக்கிறீங்களா? செய்யக்கூடாதவைகள், செய்யக்கூடாதது எதையாகிலும் நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் அறிய வேண்டியது. இதற்கு தந்த வேதாகமம். நீங்க நினைக்கிறீங்க இந்த பைபிள் வார வாரம் நீங்க தூக்கிட்டு வரீங்க, வார வாரம் வீட்டுக்கு கொண்டு போறீங்கன்னா, ப்ளீஸ் கவனமா கேளுங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்காக இல்ல ஏதோ நம்ம டைம்ல நம்முடைய வாழ்க்கையில பிளஸிங் ஆகணுங்கிறதுக்காக இந்த வேதாகமத்தை நீங்க தொடாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளையாக்கு உங்க கையில் இருக்கிற வேதாகமம். மிக கவனமா இருங்க. ஆண்டவர் மிகவும்
நமக்கு எளிய முறையிலே நம்ம வாசிக்கத்தக்க ஒரு பாஷை தமிழ்ல புரிந்து கொள்வதற்கு தேவன் பரிசுத்தவான்களை கொண்டு எழுதினார். மலையாளத்தில் வாசிப்பவருக்கு மலையாளத்தில் விளங்கும்படி எழுதி கொடுத்தார். எதற்கென்றால் எளிதாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த சட்டத்தை கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நீ பாவம் செய்து விட்டால், தேவன் கொடுத்த கட்டளைகளை நீ மீறினார். பைபிள் விளையாட்டு இல்லைங்க. ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரல, ஒரு வாரத்துக்கு நீ வரலைன்னா உன் பின்னாடி ஊழியக்காரன் தேடி வரணும். யாரெல்லாம் ஆலயத்தில் ஒரு வாரம் வரல சம்பந்தப்பட்ட நபருக்கு ஆண்டவருடைய கணக்கு நீங்க கொடுத்து தான் ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சர்ச்சில் இன்னொரு சர்ச்சுக்கு போயிடலாம், இந்த சர்ச்சில் இன்னொரு பக்கத்தில் வேலைக்கு போயிடுவோம், பக்கத்தில் ஒரு சர்ச்சை பார்த்து நம்ம போயிடலாம்னு சட்ட புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இப்பவும் சொல்றேன், சீனாய் மலையில தான் கர்த்தர் இறங்கினான்னா சீனாய் மலையில தான் போய் மோசே நின்றான். சீனாய் மலையில தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு மோசே சீனாய் மலையில தான் காத்திருந்தான். பலி செலுத்துவதற்கு தேவன் எங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் நியமித்தாரோ ஆசரிப்பு கூடாரத்தில் தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த கூடாரத்தை பிரித்து அந்த மேகம் கடந்து போகும் வரைக்கும் காத்திருந்தார்கள். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரிடத்தில் நீங்க விளையாடாதீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரிடத்தில் நீங்க விளையாடுனீங்கன்னா, பைபிளுடைய சட்ட திட்டத்தின்படி நீங்கள் நடக்காவிட்டால், ஏற்கனவே 2-3 வாரங்களுக்கு முன்பாகவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒருவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யாவிட்டால் அவன் மூடி சூட்ட படான். வசனத்தை சொல்லும்போது திரும்பி சொல்லி வரணும். உலகத்தில் இருக்கிற மல்யுத்த வீரனே அவன் சட்டத்தின்படி நடக்கலைன்னா அவனுக்கு மகுடம் சூட்டப்பட முடியாது என்றால், இந்த வேதாகமம் கொடுத்த இந்த சட்டத்தின்படி நீங்கள் வாழவில்லை என்றால் உங்களுக்கு கிரீடம் போனது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்கிற இந்த புகழ்ச்சி, பெருமை, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, இதிலேயே நீங்கள் திருப்தி அடைந்துவீர்கள். ஆனால் பரலோகம் ஒரு கிராண்ட் ஒரு ஸ்வாகதம் செய்ய போகிறது. அந்த வெல்கம், அந்த வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்த ஒரு நகரத்துக்கு நீங்க போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிந்தப்பட்ட ரத்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாவத்துக்கு நீ அறியாமையினாலே கட்டளைகளை யாதொன்றை அறியாமையினாலே மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. 3ஆம் வசனம், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர கடவன். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், அவன் என்ன செய்யணுமா? தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை என்ன செய்யணும்? பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர கடவன். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அதை கொல்ல கடவன். அல்லேலூயா. பூமியிலே தேவன் லேவியர் கோத்திரத்திலே ஆண்டவர் ஆசாரியனை தெரிந்து கொள்ளுகிறார். என்ன செய்யணுமா? அவன் செஞ்ச பாவத்திற்கு கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து, சொல்லுங்க, கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். 5, அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் என்ன செய்வானா? இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். அல்லேலூயா. இப்படியாக பாவம் ஒரு மனுஷன் செஞ்சிட்டா, அப்படியாக அவன் அந்த காளைகள் மேலே அவன் கைகளை வைத்து அந்த இரத்தத்தை அவன் சிந்துவதற்கு ஆசாரியன் முன்பாக வருவான். அவன் குற்றத்துக்கு அவன் பரிகாரமாக அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த இரத்தத்தை 7 முறை, 1, 2, 3 என்று சொல்லி 7 முறை இந்த திரைக்கு நேராக அபிஷேகம் பெற்ற அந்த ஆசாரியன் தெளிக்க வேண்டும். நன்றாய் கவனிங்க. உங்களுடைய பாவங்களை நிவாரணத்தை கொடுப்பதற்கு
தான் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்றார். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆமேன், ஆட்டு இரத்தம் அல்ல, ஆமேன், காளை இரத்தம் அல்ல, ஆமேன், மனிதராக பிறந்த உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு முந்தின ஆதாம் செய்த பாவத்தை அது தண்டனையாக இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆமேன் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை இயேசு சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்த மிக மிக முக்கியமான காரணம், பிரதான ஆசாரியனாக இயேசு அவர் இந்த பூமியில் அவர் வந்து நமக்காக சிந்தின இரத்தத்திற்கு ஒரு வல்லமை இருக்கு. சொல்லுங்களேன். இன்றைக்கும் பிசாசை துரத்தும் போது என்னதான் நம்ம வாயிலிருந்து வருது? சத்தமா சொல்லுங்க. பிசாசை துரத்தும் போது நம்முடைய வாயில் என்ன வருது? பிசாசை துரத்தும் போது என்னென்ன வருது அதிகமா? எங்க எதுலிங்க விடுதல? இயேசு எதுல சிந்தாரு? என்ன சிந்தினாரு? ரத்தத்தை சிந்தினதுனாலதான் இன்னைக்கும் பிசாசுக்கு கால ரத்தம் கண்டா பயம் இல்ல, மாமே ஆட்டு ரத்தத்தை கண்டா பயம் இல்ல, கோழி ரத்தத்தை கண்டா பயம் இல்ல. ஆனா இயேசு ரத்தம்னு வாயில சொன்னாவே அந்த பிசாசு பயப்படுகிறான். ஆமென். அவனுக்கு பயமே இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு இயேசு ரத்தம் வாயில வர வர மந்திரங்களும் சூனியங்களும் செய்வனைகளும் பிசாசின் வல்லமைகள் அலறுவதற்கு காரணம் என்னவென்றால் குற்றமில்லாத ஒரு ரத்தம், இயேசு ரத்தம். குற்ற நிவாரண பலியாக ஒரே ஒரு சிந்தப்பட்ட ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஒரு ஆசாரியன் பாவம் செய்தாலும் அவன் ஆமென் பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து அவனுக்காக சிந்தின ரத்தம், அந்த ஊழியனுடைய பாவத்தை மன்னிக்கும் ரத்தம், ஒரே ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஜனங்களுடைய பாவத்துக்கு உட்படுத்தி தன்னை அந்த இடத்தில் பலியாக சிந்துவதற்கு ஒரு ஆமென் காளை அவன் தன் கைகளை வைத்து அந்த இடத்தில் வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தும் பொழுது ஆமென் 7 முறை அவன் தெளிப்பதை போல இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார். ஹல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு இந்த ஆமென் வருஷத்துக்கு ஒரு முறை சிலுவை தியானத்தை தியானிப்பதற்கல்ல தேவ பிள்ளையே, ஒவ்வொரு வருடம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு வேல்யூ இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள் பிள்ளைகளே. ரத்தத்திலே தான் விடுதலை. இயேசு ரத்தத்திலே பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பாவத்தை மன்னித்தது. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பிசாசின் தலையை நசுக்குகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் வியாதி குணமாகிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் உண்டு பூர்வ பிதாக்குடைய சாபங்கள் நீங்குகிறது. வாயில இயேசு ரத்தம் சொல்லிட்டே யாரெல்லாம் அந்த ரத்தத்தை சொல்றாங்களோ வாயில சொல்லுங்க. வாயில சொல்லிட்டே ரத்தத்தை சொல்ல சொல்ல பாவம் மன்னிக்கப்படுது. ரத்தத்தை சொல்ல சொல்ல வியாதி குணமாகிறது. ரத்தத்தை சொல்ல சொல்ல பிசாசின் தலை நசுக்கப்படுகிறது. ஒரே ஒரு காளையின் மேலே கைகளை வைத்து இந்த இடத்துல ஆமென் ஆமென் வெட்டும் போது ஆமென் எப்படியாக ஆமென் ஆசாரியன் ஜனங்களுடைய குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன் என்று பைபிள் சொல்லுகிறது. குற்றமில்லாத ஒரு ஆமென் காளையும் ஆட்டையும் கொண்டு வந்ததை போல குற்றமில்லாத இயேசு இந்த பூமிக்கு நமக்கு வந்த ஒரு காரணம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் பாவம் செய்தது நிமித்தமாய் தான் நமக்கு தண்டனை கிடைத்தது. இயேசு சிந்தின ரத்தத்திற்கு பாவம் ஆமென் மன்னிக்கப்பட முடியுமே எல்லாமே. ஹலோ, அந்த ரத்தத்தில் பாவம் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிளட் குரூப் 2 குரூப் தான் இருக்குது. சொல்லுங்க என்னதுங்க? பிளட் பேங்க்ல சொல்லுங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2. இன்னைக்கும் சொல்றேன், இயேசு ரத்தத்தில் நெகட்டிவ் கிடையாது. இயேசு ரத்தத்தில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு. கைகளை உயர்த்தி சொல்லு ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்துக்கு நெகட்டிவ் தெரியாது. இயேசு ரத்தத்துக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இந்த பூமியில் வேண்டாம் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் நீ பேரை சொல்லிக்கலாம். இன்னைக்கு சொல்றேன் ஆமென், ஏ பிளஸ் நெகட்டிவ் என்ன வேணா நீ சொல்லிக்க. என் இயேசுவினுடைய ரத்தத்துக்கு ஒரே ஒரு ரத்தம் உண்டு. அந்த ரத்தத்துக்கு நெகட்டிவ் கிடையாது. அந்த ரத்தம் உன் பாவத்தை மன்னிக்கிற ரத்தம், பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். உன் வியாதியை குணமாக்குற ரத்தம் அது. ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான் சத்தமா. தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தள்ளிக்க கடவன். 7 என்ற எண்ணை முழுமையாய் குறிக்கிறது. என்ன முழுமையை குறிக்கிறது? 7 என்றால் என்னதுங்க? பூரணத்தை காண்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 7 வெவ்வேறு இடங்களில் சிந்தியது. அது மீட்பதற்கான ஒரு தீர்க்க தரிசன செயல்பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு ஆமென் சிந்தனை ஆமென் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தமே அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? சிந்தப்பட்ட ரத்தம். 7 இடத்துல சிந்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல? 7 என்று பழைய ஏற்பாட்டில் ஆசாரியின் மூலமாய் நம்முடைய குற்றத்தை ஆமென் தீர்ப்பதற்கு 7 எது பூர்ணம். 7 இடத்தில் அவர் ரத்தத்தை சிந்தினார் என்றால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் 7 இடத்தில் சிந்தப்பட்ட ரத்தத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 7 விதமான பாடுகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை சிலுவை தியான கூட்டத்தில் நீ கலந்து கொள்வதனால் அல்ல, என் தேவ பிள்ளைய உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த சிந்தப்பட்ட ரத்தம் இந்த 7 இடத்துல 7 என்று அந்த ஆண்டவர் சொன்ன 7 முறை அந்த குற்ற நிவாரண பலிக்காக திரைக்கு முன்பாக ஆமென் விரல்ல தெளிக்கணுமா? ஆனா அந்த ரத்தத்தை முழுவதும் 7 இடத்திலும் என் ஆண்டவர் சிந்தினார் என்றால் 7 இடத்தில் இருக்கிற சாபங்களை நீக்குவதற்கு, 7 என்ற இடத்திலும் இருக்கிற வியாதியை நீக்குவதற்கு, 7 இடத்தில் இருக்கிற வம்சத்துடைய பாவத்தை நீக்குவதற்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே ரத்தம் ஜெயம் சொல்றவங்களை மட்டும் காப்பாத்துங்க ஆண்டவரே. ரத்தம் ஜெயம் சொல்லாதவங்களை விட்டுருங்க ஆண்டவரே. இன்னைக்கு வாயில ரத்தம் வந்துச்சுன்னா 7 இடத்துல சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய வாழ்க்கையினுடைய வல்லமை, அந்த ரத்தம் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் கொடுக்கும். ஆமென். உங்க blood group என்னங்க அப்படினு கேட்டா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ் பாசிட்டிவ் bloodங்க. ஆமென் ஹalleluya. என் group J group ஹalleluya. என் groupல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு ஹalleluya. பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவ் கிடையாது. இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த ஃபெயிலியர் நெகட்டிவான blood என்கிட்ட இல்ல. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, இன்றைக்கு ஆமென் பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேனோ, அதுவரைக்கும் இந்த blood அப்படியே ஆமென் பரிசுத்த blood உங்களுக்காய் காத்திருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அந்த ரத்தம் நமக்குள் கடந்து வந்து விடுகிறது. இன்றைக்கு நம்ம பாவத்துக்காக மரித்தோமோ, ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய ரத்தத்தை ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தமே. சொல்லு இயேசுவின் ரத்தமே. அது நிவாரண பலி, நிவாரண பலி. அல்லேலூயா. வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 22:44. ஆமென். மிகவும் ஆமென் இயேசு வியாகுலப்பட்டு வேதனைப்படுத்திய வாசிமா மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தாரா. எப்படி ஜெபித்தாரா அவரு? சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவர் எப்படி ஜெபித்தாரா? ஆமே. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? லூக்கா 22:44 எடுங்க, வாசிங்கம்மா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு எங்க ஜெபித்தாராம்? எங்க ஜெபிச்சார் அவரு? இது எங்க ஜெபிச்சாரு? எங்க கவனிக்கிறீங்களா? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக இயேசு சிலுவையிலே அவர் செல்வதற்கு முன்பாக முதல் ரத்தம் சிந்துவதற்கு அவர் முதல் இடத்தை செலக்ட் பண்ண இடம் தோட்டம். இங்க கவனிங்க. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே சிந்தின இரத்தத்தினாலே, அதாவது எந்த சாபத்தை பெற்றுக்கொண்டானோ அந்த வேர்வையின் சாபம் நீக்குவதற்கு இயேசு சிந்தின முதல் இடம் ஏதேன் அல்ல, ஆமென், கெத்செமனே. நீங்களே பார்க்க உங்களெல்லாம் பார்த்து ஆண்டவரே வியாகுலப்படுவார். உனக்கு போய் நான் ரத்தம் சிந்தினேன். உங்கள் வேர்வை என்னைக்காவது ரத்தமாக மாறி இருக்கா? முதலாவது ஜெபிச்சா உங்களுக்கு ரத்தம் வருமா? அடுத்தவனுக்கு தான் ரத்தம் வர வைப்பீங்க. ஜெபிச்சா உங்களுக்கு முதல் வேர்வை வருதா? சொல்லுங்களேன். அப்போ எந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டு இருக்கிறாரு பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன வாசிக்கிறோம்? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் வியாகுலப்பட்டு வேதனைப்படுத்திய உள்ளான போராட்டம் அவரை சரீர பிரகாரமாக பாதித்தது. லூக்கா மட்டுமே இதை பதிவிட்டுள்ளார். கிறிஸ்துவின் பாடு மற்றும் துயரத்தின் தீவிரத்தை எவ்வளவு தெளிவாக இது குறிப்பிடுகிறது அருமையானவர்களே. அவர் குடிக்க இருந்த பாத்திரம் உண்மையிலே மிகவும் கொடியதாயிருந்தது என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமும் 39ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 38 39. அப்பொழுது அவரின் ஆத்தும மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி இது செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆமென் ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அருமையான தேவ பிள்ளையே, நன்றாய் கவனிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா. இப்படியாய் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா, ஆமென், இயேசு சிந்த வேண்டிய முதல் ரத்தம் அவருக்கு ஜெபம் பண்ணுகிற அந்த வேளையிலே, அவர் ஜெபிக்கிறதான வேளையிலே, அவர் வியாகுலப்பட்ட வேளையிலே, அவருடைய சரீரம் முழுவதும் என் ஆத்தும மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது என்று அவர் அழுது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அழுது கொண்டிருக்கிற சகோதரா, வேதனையோடு இருக்கிற சகோதரியே, உங்கள் வியாகுலம் எதன் மேல் காணப்படுகிறது? உங்கள் வியாகுலம் உங்கள் வருமானத்தின் மேல் காணப்படுகிறது. உங்கள் வியாகுலம் உங்களுடைய பொருளாதாரத்தின் மேல் காணப்படுகிறது. உங்கள் வியாகுலம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிறது. உங்களுடைய வியாகுலம் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட எந்த வியாகுலம் இல்லை. அவருடைய வியாகுலம் இந்த ஆத்துமாவை குறித்தவருக்குள் காணப்பட்டது. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு இப்படி எழுதுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆமென் சீஷர்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார். கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. சீஷர்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஆமென். மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் ஆமென் இயேசுவுக்கு வந்த உடனே சீஷர்களுக்கு ஆமென் அந்த துக்கம் அவங்களுக்கு வரல. இயேசு சொல்றார், நீங்க விழித்திருங்க. ஆமென். தேவ பிள்ளையே, சிலுவை பாடுகளை நினைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆமென் உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடேவை ஆமென் ரிசரக்ஷன் டேவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபையே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆமென், உலகத்துக்கு ஒரு பண்டிகை என்றால் கிறிஸ்தவனுக்கு ஒரு பண்டிகை நினைக்காத. உன் ஜெபம் அறை அது ஒரு வியாகுலப்படுகிற இடமா இருக்க வேண்டும். உன் ஜெப அறை அது ஒரு கெத்செமனேயாய் மாற வேண்டும். உன் ஜெப அறை அந்த இடத்தில் தேவன் ஆமென் அந்த இடத்தில் எப்படியாய் வியாகுலப்பட்டாரோ, ஆத்துமாவை குறித்த ஒரு வியாகுலம், உன் மனைவியை குறித்த ஒரு வியாகுலம், உன் கணவனை குறித்த ஒரு வியாகுலம், உன் சபையை குறித்த ஒரு வியாகுலம், ஜனத்தின் மேல் ஒரு வியாகுலம் உனக்குள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் வேதனை அவருக்கு வந்தபோது ஆமென் ஆத்துமாக்கள் அழுகிறதே, ஆத்துமாக்கள் பாவத்தில் அழுகிறார்கள் என்று சொல்லி கூட இருக்கிற பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருங்கள். விழித்திரு சபையே, நீங்கள் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். பிசாசு ஜெபத்தில் தூக்கத்தை பேதுருவுக்கு கொண்டு வந்து விட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தூங்கக்கூடிய ஜெபம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு சொல்லுங்களேன். நீங்க ஒரு குடும்ப ஜெபம் பண்ணாலோ ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள பெட்டுக்கு போறது மாதிரி தான் இருப்பீங்க. அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது முதல் முக்கிய காரணமே நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். கெத்செமனே அனுபவம் ஒவ்வொருவனுக்கும் வேண்டும். இன்றைக்கு முதல் ஜெபத்தை ஆண்டவர் வேர்வையை இரத்தமாக சிந்தினதனுடைய காரணம் என்ன? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் முகங்குப்புற விழுந்து, ஹல்லேலூயா, 30ஆம் வசனத்தை பாருங்க. அவர் முகங்குப்புற விழுந்து ஆமென் என்ன போட்டிருக்கீங்க? ஆமென் சற்று அப்புறம் போய் ஆமென் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அருமையான தேவ சகோதரனே, சகோதரியே, கவனிங்க, இங்க கவனிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் சித்தத்தின்படி ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற இடம் அல்ல. ஜெபம் என்பது உங்களுடைய பிள்ளைகள் ஆமென் நீங்கள் விரும்புகிறது போல வாழ்வது அல்ல. ஜெபம் என்பது உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் விரும்புவது நடப்பது அல்ல. ஜெபம் என்பது பிதாவின் சித்தத்தை நிறைவேறுவதற்கு, இயேசு சிலுவை மரத்துக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய ரத்தம் வேர்வையை இரத்தமாய் மாறினதனுடைய முக்கிய காரணம் ஆமென் சபை இதை அறிந்து கொள்ள வேண்டும், விழித்திருக்க வேண்டும். எதற்கு? அவர் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லுவதற்கு. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறீர்கள்? உங்கள் ஜெபம் தேவ சித்தத்தின்படி காணப்படுகிறதா? உங்கள் ஜெபம் தேவ சித்தத்தின்படி தான் காணப்படுகிறதா? தேவனுடைய சித்தம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். ஆமென். வேர்வை சிந்தப்பட்டது இயேசுவின் ரத்தம், ஆமென், வேர்வை ரத்தமாய் மாறினது என்றால் இன்றைக்கு உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேகமா எடுத்து வாசிச்ச உடனே என்ன கவனிங்க. ஆமென். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், கவனிங்க. இங்க பாருங்க. அவன் வாசிச்சு முடிச்சேனோ இங்க கவனிச்சிருங்க. அடுத்த சாப்டருக்கு போகாதீங்க. என்ன கவனமா கேளுங்க. பேதுரு ஆமென் ஜெபித்த இடத்துல அவன் தன்னுடைய
கையிலே பட்டயத்தை வைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, உன்னை ஜெபிக்க சொன்னா, ஆமென், மல்குஸ்னுடைய காதை வெட்ட சொன்னா, உன்னை எதுக்காக நான் அழைச்சேன்? நான் உன்னை அழைச்சது தண்டிப்பதற்கல்ல, உன்னை நான் அழைச்சது ஜெபிப்பதற்காக. உன்னை அழைத்தது இந்த கெத்செமனேக்குள்ளே கொண்டு வருவதற்கு, வேற எதற்கும் அல்ல, எனக்காக அல்ல, உனக்காக நீ ஜெபித்துக்கொள். உன்னை ஆமென் சோதனைக்குட்படாதபடிக்கு ஆமென் பிசாசானவன் சீமோனே சீமோனே உன்னை ஆமென் பிசாசானவன் சுலகினால் புடைப்பதை போல உன்னை கேட்டுக்கொண்டான், நீ சோதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் உனக்காய் வேண்டுதல் செய்கிறேன் என்றார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு விதமான சோதனை வரும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டிருக்கிற சோதனை, நீ ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ ஜெபிக்க கூடாது. ஜெபித்து விட்டால் ஆமென் நீ உரையை எடுக்க மாட்டாய். நீ ஜெபித்தால் உரையை எடுக்க மாட்டாய். ஜெபிக்காமல் இருந்தால் நீ ஆமென் தன் கையில் வைத்திருக்கிற ஆமென் பட்டயத்தை எடுத்துக் கொள்வாய். சாத்தான் இதுக்கு நல்லா தெரியும். பிரதர், நீ ஜெபித்தால் ஆமென் உன் உலகத்தின் ஆயுதங்களை எடுக்க மாட்டேன். ஜெபிக்கிற மனுஷன் உலகத்தின் ஆயுதத்தை அல்ல, ஜெபிக்கிற மனுஷன் ஆமென் கர்த்தருடைய பலத்தில் அவன் ஜெபத்தில் நிற்பான். அல்லேலூயா. எதுக்கு ஜெபிக்க சொல்றது? ஆண்டவர் எதுக்கு ஜெபிக்க சொன்னாரு? பேதுருவை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். இவன் ஷார்ட் டெம்பர், அவன் சீக்கிரமாக முடிவெடுத்துருவான், அவன் வெட்டு குத்து நல்லா போயிடுவான். இதுவரைக்கும் இயேசுவுக்கு பேதுருவை நல்லா புரிந்து கொண்டாரு, ஆனால் பேதுரு இயேசுவை நல்லா புரிந்து கொள்ளலை. ஹலோ, நீங்கள் இம்மிடியட்லி நீங்கள் என்ன செய்றீங்க? உடனடியாக நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தவறாய் போய்விடுகிறது. நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் சில தீர்மானங்கள் எடுத்து விடுகிறீர்கள். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தவறான முடிவு எடுத்து விடுகிறீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை குறித்து தவறான முடிவு எடுத்து விடுகிறீர்கள். உங்கள் கணவனை குறித்து தவறான முடிவை எடுத்து விடுகிறீர்கள். உங்கள் மனைவியை குறித்து நீங்கள் தவறான முடிவை எடுத்து விடுகிறீர்கள். ஜெபிக்கிறவன் சித்தத்தை எரிந்து கொள்வான், ஜெபிக்காதவனோ அவன் தன் சுயத்தை எடுத்து அவன் வெளியே கொண்டு வருவான். பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் பட்டயம் இங்க வேலை இல்லை. ஜெபிக்கிறவனுக்கு பட்டயம் தேவையில்லைப்பா, அதை நீ உன் உரையிலே போடுனாரு. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் உள்ள ஜபத்துக்கு வரும்போது உங்கள் கையில் பைபிள் வசனத்தோடு வந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை ரட்சிக்கும். இல்லை என்றால் பட்டயம் என்றால் உலகத்துக்குரிய பாதுகாப்பு, உலகத்துக்குரிய மனிதர்களுடைய பாதுகாப்பு. ஆமீன். உன் கையில் வைத்திருக்கிற பட்டயமா தேவனுடைய வாயில் புறப்பட்ட வார்த்தையா? அவர் சொன்னாரு, என் சித்தம் அல்ல உன் சித்தம். ஜபம் என்பது என்ன தெரியுமா? ஹலோ, ஜபம் என்பது என்ன தெரியுமா? என் சித்தத்தை செய்யல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் ஜபம். ஜபம் பண்ணுனீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜபிக்கிறீங்களா அர்த்தம் என்ன தெரியுமா? ஜபம் என்பது பிதாவின் சித்தத்தை செய்வது. ஜபிக்காதவன் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாது. நல்லா தெரியுது நீங்க ஜபிக்கிறீங்களான்னு. ஜபிக்கிற ஒரு மனிதன் பிதாவின் சித்தத்தை செய்வான், பிதாவின் சித்தத்தை செய்வான். ஜெபிக்காத மனிதன், பேதுரு போல தூங்குற மனிதன், அவன் இயேசு வேர்வையே ரத்தமா துளி துளி விழுகுது, அந்த ரத்தத்தையும் கூட அவன் பார்க்கல, அவன் தூங்கிட்டு இருக்கான். ஹலோ, பாரத்தோட வியாகுலத்தோட நான் பேசுறேன். உன் தனி அறைக்குள்ளே அது ஒரு கெத்செமனேவாய் மாறட்டும். ஏதேனிலே சிந்தப்பட்ட அந்த வேர்வை அவன் வேதனையோடு அவன் பலனை அனுபவிப்பாய் என்று பைபிளில் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றான். அல்லேலூயா. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஹலோ, இந்த ரெண்டு விதமான சாபமும் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. மனுஷன் பூமியில குரங்குலேருந்து வந்தான்னா குரங்காத்தான மாறி இருக்கணும். ஏன் அவன் அடக்கம் பண்றான்? பேசுங்க பிரதர். மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னா அவன் செத்து போயிட்டு கொண்டு போய் குரங்கு கூட கொண்டு போய் விட்டுற வேண்டியதானே? இல்லை குரங்கு இருக்கிறதானே அந்த ஜூல கொண்டு போய் விட்டுற வேண்டியதானே? இல்லை மலைகளில் போய் விட்டுற வேண்டியதானே இந்த மனுஷனை? குரங்கு இருக்கிற இடத்துல மனுஷனை வாழ முடியுமா? பேசுங்களேன். ஆனா பைபிள் சொல்லுது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், பிரதர், நீங்களும் நானும் பூமிக்குரியவர்கள் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென்.
அந்த பூமியிலிருந்து வெளிப்பட்ட மனிதன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிப்பாய். ஹலோ ஹலோ, நீங்க ரத்தத்தில் ஆகாரம் புசிக்க வேண்டுமா? ஆமென். தேவன் சொன்ன சாபம் இந்த வேர்வையின் மூலமாய் பலனை அனுபவிக்க வேண்டுமா? இன்னைக்கும் சர்ச்சுக்கு வரேன், கஷ்டம் நீங்கள. சர்ச்சுக்கு வர பண கஷ்டம் நீங்கள. சர்ச்சுக்கு வர வியாதி நீங்கள. சர்ச்சுக்கு வர பணம் பணம் பேயா அலையற. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர ஆசீர்வாதம் இல்ல. நீ சர்ச்சுக்கு வர கடன் வாங்கி உட்கார்ந்து இருக்கிற. ஏன்? நீ பூமிக்கு திரும்புவேங்கிற நம்பிக்கை இருக்கு, ஆனா பூமியில சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு நம்பிக்கை இல்ல. உட்கார்ந்து இருக்காதப்பா. உங்களை பத்தி தான் ஆவியானவர் பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் வேர்வை, அது வேர்வையாய் விழவில்லை, அது ரத்தமாய் மாறினது. அது ஒரே ஒரு ரத்தம், எனக்கு பலனை தருகிற பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் ரத்தம். கெத்செமனே என்றால் ஜெபம். ஜெபிக்கிற மனிதனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? வேர்வையில் இருக்கிறது. வேர்வையின் பலனை புசிப்பாய் என்றால், ஆமென். ஆதாமுடைய வேர்வை வேர்வையாய் விழுந்தது. என் இயேசுவுடைய சரீரத்திலிருந்து வந்த வேர்வை ரத்தமாய் விழுந்தது. இன்றைக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு வேர்வை சிந்துறீங்கன்னா சாபத்தோட தான் இருக்கீங்க. நீங்க நிறைய பேர் வாரத்தோடு வந்திருக்கீங்க. உங்க ஜெபம் சரியில்லைன்னு சொல்றேன். குற்றப்படுத்துற நினைக்காதீங்க. இந்த சிலுவையில் பாடுபட்டார் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க என்ன பட்டீங்கன்னு பாருங்க. ஆண்டவரை குறை சொல்லி 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 உன் சித்தத்தை நிறுத்துப்பா. பிதாவின் சித்தம் செய்ய வந்திருக்கிற ஆண்டவரே, என் அறிவு என்கிற பட்டயத்தை என் உரையில போட்டுறேன். என் ஞானங்கிற பட்டயத்தை உள்ள வச்சிடறேன். என் உலக நட்புங்கிற பட்டயத்தை உள்ள வச்சிடறேன். இந்த கத்தியினால் ஒரு அறுவடை என்னால் பண்ண முடியாது. இந்த பட்டயத்தினால் ஒரு அறுவடை என்னால் செய்ய முடியாது. என் களஞ்சியம் நிரம்புவதில்லை. என் பட்டயத்தை கொண்டு நான் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இந்த பட்டயத்தை கொண்டு நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இன்றைக்கு சொல்லுவீங்களா, ஆண்டவரே என் கையில் உள்ள பட்டயம் அல்ல, உம்முடைய நெற்றியிலிருந்து சிந்தின அந்த வேர்வை ரத்தமாய் மாறினது என்றால், என் வேர்வை இன்றைக்கு நான் சாப்பிடாம பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்றான், நான் சாப்பிடாம என் குடும்பம் சாப்பிடுது, இல்லை என் உறவுகள் சாப்பிடுறாங்க, என் குடும்பம் என் பிள்ளைகள் இன்னைக்கும் கடன் பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என் ஜெப அறை ஒரு கெத்செமனேயின் ஜெப வீடாய் மாறட்டும். என் ஜெபம் இன்றைக்கு சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஜெபமாய் மாறட்டும். இன்றைக்கு இந்த சிலுவை பாடு, ஆமென். நீங்க சொல்றீங்க இயேசு சிலுவை பாடுபட்டாருன்னு, நீங்க கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபடுறீங்கன்னா, இன்னைக்கு ஆசீர்வாதம் முதல் ஆண்டவர் வேர்வை சிந்தினதே தோட்டத்தில் என்றால், இன்றைக்கு என்னுடைய தோட்டம் அது கெத்செமனாய் மாறட்டும். என்னுடைய வீடு அது தோட்டம், என் சபை ஒரு தோட்டம், என் வேலை ஸ்தலம் ஒரு தோட்டம். என்னுடைய ஜெப அறைக்குள்ளே நான் சென்று ஜெபிக்க அமரும் பொழுது பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். அதை மட்டும் சொல்லு. இந்த வாரத்திலிருந்து உன் ஜெபத்தை நீ மாற்றிக்கொள். ஆண்டவரே என் கடனை கட்டுன்னு சொல்றதை நிறுத்து. ஆண்டவரே பண கஷ்டம் நீங்கன்னு சொல்றதை நிறுத்து. இப்ப சொல்லு, ஆண்டவரே பிதாவே உம் சித்தத்தை மட்டும் நான் செய்யணும். என் அறிவுங்கிற பட்டயத்தை நான் எனக்குள்ள வச்சிடறேன். எனக்கு அந்த பட்டயம் வேண்டாம், எனக்கு வெற்றி வேண்டும். நான் விழித்திருக்க போகிறேன். என்னுடைய கண்கள் விழித்திருக்க போகிறது. என் பிள்ளை மூலமாய் வருகிற வருமானம் எனக்கு விழிப்பு கொடுக்கல. இன்னைக்கு என்னுடைய கையின் வருமானம் எனக்கு பலமை கொடுக்கல. கர்த்தர் பெரியவன், கர்த்தர் பெரியவன். இன்னைக்கு குறை சொல்ற ஜெபத்தை நிறுத்துங்க. எங்கிட்ட வந்து யாராவது சொல்லி, ஐயா வருமானம் இல்லை, வியாபாரம் இல்லை, வீட்டில் ஒரே கஷ்டம் சொல்றது நிறுத்து. நீ கஷ்டப்படலை, நீ நஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லு. உன் லாங்குவேஜை மாற்று. நான் கஷ்டப்படலை ஆண்டவரே, நஷ்டப்பட்டு இருக்கிறேன். அந்த நஷ்டத்தை இன்னைக்கு சொல்லு. ஆம் டாடி, நிறைய நேரத்தை நான் லாஸ் பண்ணிட்டேன், நிறைய ஜெப நேரத்தை நான் நஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு நிறைய டைமை கொடுத்தீங்க, டே டைமை. நான் மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் டைமை வீணான ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், உறவுகள்கிட்ட போய் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், உலகத்தை நினச்சி வேஸ்ட் பண்ணிட்டேன், புலம்பி வேஸ்ட் பண்ணிட்டேன், அழுது வேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் கெத்செமனேல அழுகல, என் ஆண்டவர் ஜெபித்தாரு. ஜெபம் என்பது அழுகக்கூடிய இடம் அல்ல. ஜெபம் என்பது வேர்வை. அந்த இடத்துல பிதாவின் சித்தம் அந்த இடத்துல ரத்தமாய் மாறினது என்றால், நீங்க சொல்ல வேண்டியது ரத்தமே, ரத்தமே, பலனை தரும் ரத்தமே. முந்தின ஆதாமின் வேர்வை பலனை தரவில்லை, சாபத்தை கொண்டு வந்தது. பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் ரத்தம், அந்த ஜெபம் வேர்வை ரத்தமாய் மாறினது. அந்த ரத்தம் என் பிள்ளையின் மேலே,
அந்த ரத்தம் என் குடும்பத்தின் மேலே, அந்த ரத்தம் என் வேலையின் மேலே, அந்த ரத்தம் என் கைகளின் மேலே. இனி நான் ஜெபிக்க போகல, என் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். பிரதர், இப்போ நீ பிள்ளைகளை நினைச்சு நம்பி உட்கார்ந்திருந்தீனா உன் பலனை நீ சாப்பிட முடியாது. பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவன்தான் பூமியினுடைய பலனை சாப்பிடுவான். பூமியின் பலன் வேணுமா? ஹலோ, பூமியின் பலன் வேணுமா? சொல்லுங்க. வேண்டாமா? கையை தூக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் யாரெல்லாம் கை தூக்குறீங்களா உங்கள் மேலே இயேசு ரத்தம் விழட்டும், 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 விழட்டும். இன்னைக்கு அந்தகாரம் போட்டு, அந்தகாரம் உன்னை விட்டு போட்டு, உன் ஜபிக்க விடாதபடி தூங்க வைக்கிற ஆவி வெளியே போட்டு, விழிப்பு உண்டாகாதபடி பட்டயத்தை எடுத்திருக்கிற கை போட்டும். ஆமீன். ஜெபிக்காதபடி பட்டயத்தை கொண்டு வந்து ஆமீன் உன்னை தேவனை விட்டு பிரிக்கிற ஆவி வெளியே போட்டோம். ஆமீன். தேவனை விட்டு பிரிக்கிற ஆவி வெளியே போட்டோம். ஜெபிக்க விடாதபடி உன் பட்டயத்தை கொண்டு வருகிற ஆமீன், ஜெபிக்க விடாதபடி பட்டயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி வெளியே போட்டோம். இன்னைக்கு சொல்லுங்க, பொல்லாத ஆவி வெளியே போட்டோம். உன் ஜெப வீடு ஒரு கெத்செமனே மாறட்டும். உன் ஜெப வீடு ஒரு கெத்செமனே மாறட்டும். ஆமீன். நல்ல 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 அந்த ஆமீன் ஜெப அறைக்குள்ள போ. உன்னுடைய அறைக்குள்ள, ஜெப அறைக்குள்ள போ. உன் ஜெப அறைக்குள்ள போ, ஆவியில போ. உன் ஜெப அறைக்குள்ள ஆவியில போ. நீ இருக்கிற அந்தரங்க அறைக்குள்ள போ. நீ அமர்ந்திருக்கிற அறைக்குள்ள போ. நீ முழங்கால் படியிடுகிற அறைக்குள்ள போ. ஃபயர், ஃபயர். இப்ப அந்த அறைக்குள்ள இப்ப தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீ ஜெபிக்கிற அந்த அறைக்குள்ள வல்லமை இறங்கி வருகிறது. ஃபயர், ஃபயர். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய அறைக்குள்ள வல்லமை இறங்கி வருகிறது. ஃபயர். அந்த ஜெப அறைக்குள்ள ரத்தமே, ரத்தமே, பிசாசே, பிசாசே போ, போ இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தில் லாஸ் பண்ண டைம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேர்வை சிந்தப்பட்ட இடம் அது ரத்தம் சிந்தப்பட்ட இடம். இன்னைக்கு சொல்லுங்க, என் தோட்டத்தில் இயேசு ரத்தம் இருக்கு, என் பிசினஸ்ல இயேசு ரத்தம் இருக்கு, என் ஃபேமிலியில் இயேசு ரத்தம் இருக்கு, என் பெற்றோர் மேல இயேசு ரத்தம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வேர்வை யாரெல்லாம் சிந்தி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ உன் பையன் மேலே அந்த ரத்தம் போட்டும், உன் மகன் மேலே ரத்தம் போட்டும், உன் புள்ள மேலே ரத்தம் போட்டும், புருஷன் மேலே ரத்தம் போட்டும், உன் மனைவி மேலே ரத்தம் போட்டும். ஆமேன், ஆமேன். சபை மக்களை சொல்லுங்கிறேன். யோ ஹோ, யாரெல்லாம் உங்களுக்கு பலன் தருன்னு நினைக்கிறீங்களோ, ஹலோ ஹலோ ஹலோ, நிறைய பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு வருது, டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறேன், மாச வட்டி எடுத்து சாப்பிடலாம், இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், மாச வட்டி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். நீங்க பலன் அனுபவிக்கிறது, டெபாசிட் பண்றது பிளட் தான் இல்லாம உங்க டெபாசிட் பணம் அல்ல, அது வேர்வை, அது சாபத்தை கொண்டு வந்தது. ஆனா இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வேர்வை, அது பிளட். இன்னைக்கு சொல்லு, டெபாசிட் பண்ணிக்க. வாயில சொல்லும்போது டெபாசிட் ஆகுது, வாயில சொல்லும்போது பேங்க்ல ஆமே பாசிட்டிவ் பிளட், அது அவரோட பிளட் பாசிட்டிவ் பிளட். இப்போ அது பேங்க்ல சேவ் ஆகுது. டெபாசிட் பண்ணிக்க, உன் பிள்ளைக்கு அது டெபாசிட் பண்ணிக்க. ரபா, அது ஃபிக்ஸட் டெபாசிட், அது ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபயர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வியால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஹலோ, மண்ணா இருக்கவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மண்ணா இருக்கவங்க மட்டும் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மண்ணா இருக்கீங்களான்னு கேட்டால் நிறைய பேருக்கு பயந்துட்டு, ஒருவேளை எதை சொன்னாலும் இவர் எங்கேயாவது பிடிச்சிக்குவான்னு பயந்துட்டு உட்காந்துருக்கேன். உண்மையா நீ மண் இல்லையா? நீ என்ன பொண்ணா? மண்ணுன்னு சொல்கிறவங்க வாயினால அறிக்கை பண்ணு, கை உயர்த்து. நான் மண்ணு சொல்லு. ஆண்டவரே சொல்றாரு, உன் மண்ணை உருவத்தை நான் மண்ணுன்னு நான் நம்புறேன். உன் உருவம் மண்ணுங்குது. சொல்லு, என் புள்ள மண்ணு. சொல்ல, என் புள்ள மண்ணு. கையை உயர்த்தி சொல்லு, என் புள்ள மண்ணு, என் புருஷன் மண்ணு. அட சொல்ல, என் புருஷன் மண்ணு, என் மனைவி மண்ணு, என் அப்பா மண்ணு. அட சொல்லு மண்ணு. ஆமேனே, அம்மா மண்ணு. மண்ணு மண்ணுக்கு தான் திரும்பும். நம் மண்ணானவன் அல்ல.
நான் மண்ணாளுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதில்லை, நான் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவள். நான் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவள். முந்தின ஆதாம் மண்ணுக்குரியவன், பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் விண்ணுக்குரியவர் என்றார். நான் மண்ணானவன் அல்ல, நான் விண்ணுக்குரியவன். நான் விண்ணுக்குரியவன், என் ராஜா இயேசுவுக்குரியவள். இன்னைக்கு சொல்லு, அவருடைய பலனை நான் புசிப்பேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 50:6. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. அந்த ஆசாரியர் சிந்தின ரத்தம் 7 முறை அவன் தெளிப்பான். அதில் முதல் சிந்தப்பட்டது எங்கப்பா? சத்தமா சொல்லு, எங்க சிந்தினாரு? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக கெத்செமனிலே முதலாவது வேர்வை இரத்தமாய் சிந்தினது. 7 முறையில் நம்பர் 1. நம்பர் 2, நீங்க என்ன ஏசாயா 56 பாருங்க, என்ன வாசிச்சீங்க? அடிக்கிறவனுக்கு என் முதுகையோ, தாடைமயிர் பிடுங்கிறவளுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை. அல்லேலூயா. ஆமென். அதே மத்தேயு 26:67. மத்தேயு 26:67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. ஆமென். லூக்கா 22:63-64. லூக்கா 22:63-64 வாசிங்கப்பா. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். டைரி எடுத்துட்டு வந்தவங்க டைரியில் நோட் பண்ணிக்கிங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். கைகளை வைத்து சொல்லுங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை என்ன செய்? என்னது கொடு? திருப்பி வலது கன்னத்தை கொடுவா இல்லை இடது கன்னத்தில் திருப்பி கொடுன்றாரா? உன் கன்னத்தை கொடுங்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, 2வது பாடு இயேசு சிந்தின ரத்தம் 2வது இடம். அவரது முகத்தில் படை வீரர்கள் அவர் கன்னத்தில் அடித்து தாடை மயிரை பிடுங்கி அவர் மீது துப்பினார்கள். அது அவமானமாகவும் மோசமாக நடத்தப்பட்டதாகவும் இருந்தது. ஒருவனுடைய கண்ணியத்தை அல்லது சுயமரியாதையை ஒன்றுமில்லாமல் செய்வதாகும். 2வது அவர் சிந்தின ரத்தம் எங்கே? ஆமென். படை வீரர்கள் முன்பாக மனிதர்கள் அந்த இடத்திலே செய்யாத தவறுக்கு அவரை கன்னத்தில் அடித்தார்களாம். ஆமென். தாடி முடிய பிக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமென். ஆமாவா இல்லையா? பெண்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். சரிதானா? ஹைப்ரோ பிக் பண்ணும்போது இருக்கிற துளி வேலை முடிய இழுக்கிறதுக்கே அவன் பிச்சும் பிப்பான். அது ஒரு 30 ரூபா, இப்போ 50 ரூபா ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 50 ரூபா கொடுத்து என் முடிய பிய்யிடாங்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆடா அப்பா எவ்வளோ நல்லவங்க பாருங்களேன். இந்த முடியை பிக்கிறதுக்கு 50 ரூபா கொடுத்து முடிய பிக்க சொல்றீங்க. ஆனால் இயேசுவனுடைய ஆமென் தண்டனை எங்க விழுந்தது? ஆமென். முதலாவது கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை ரத்தமாய் மாறினது. 2வது இயேசு கிறிஸ்துவை அடிப்பதற்கு வாசிச்சு பாருங்க. ஏசாயா 56 என்ன போட்டிருக்கு? அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு தன் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஹலோ,
அவங்க வச்சிருந்த சாட்டவர் எப்படி இருக்குமா, அப்படியே அந்த அந்த சவுக்கினுடைய அந்த சாட்டவரில் ஈய மாட்டா அது என்ன இருக்குமா, அதை கொத்தி அப்படி கிழிச்சு எடுக்குமா. ஒரு அடி அடிச்சு அப்படியே கிழிச்சு வரும். என்னங்க, அப்படியே இந்த எப்படி சொல்றது, உங்களுக்கு புரியும்படியே சொல்றது, மீன் தூண்டில் பார்த்துருக்கீங்களே, அந்த மீன் தூண்டில் மாதிரி ஐயத்தில் அதை வச்சிருப்பாங்களாம். அப்படியே அந்த வாருக்குள்ள அப்படியே அந்த ஒரு 10 வார் அப்படியே பிரிஞ்சு ஒரே ஒரு சவுக்கு மாதிரி வச்சு அப்படியே ஒரு அடி அடிச்சு அப்படியே பிச்சுட்டு வருமா. ஹலோ, இருக்கீங்களா? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு முதுக காட்டினாராம். எதுக்காக அவர் முதுக காட்டணும்? அநேக நேரங்களிலே தேவனுக்கு முன்பாக நம்ம ஜெபிக்க வர அவருக்கு நம் முதுக காண்பிச்சு நம்ம வேலைக்கு போயிட்டோம். அநேக முறை ஆண்டவர் உங்களோடு பேசினதை நீங்கள் கேட்காம பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் என் ஜனமோ என் முகத்துக்கு பதிலாக அவர்கள் முதுகை காட்டினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அநேக நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு முகத்தை திருப்பிட்டு போயிட்டீங்க. அநேக இடங்களிலே ஆண்டவருக்கு நீங்கள் பல முறை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, முதுகை காண்பித்து கொடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த பல முறை இன்னைக்கு நான் சொல்கிறேன், முதுகில் குத்துறவன் தான் நேரில் குத்துறவன் எதிரி, பின்னாடி முதுகில் குத்துவான் பாருங்களேன், அவனுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, துரோகிகளாய் மாறுனீங்க. முன்னாடி விட்டு பின்னாடி குத்துற அனுபவம். ஆண்டவர் முதுகை எதை காண்பிக்கிறது என்று செய்ய தெரியுமா? அவர் பைபிள் சொல்லுகிறது, அந்த முதுகை தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தாடைகளை ஒப்பு கொடுத்தார். அதை புடுங்கினாங்களே, அந்த புடுங்குவதற்கு அவர் என்ன செய்யறாரு, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் அவர் தன்னுடைய முகத்தை அவர் என்ன செய்யல, மறைக்கல. நீங்க பல முறை ஆண்டவரை நீங்களும் நானும் காரி துப்பிட்டு போயிட்டோம். நானும் நீங்களும் செய்த பாவம் அநேகர் உங்களை கண்டு அருவருக்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய முகத்துக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், நானும் நீங்களும் செய்த அக்கிரமங்கள் காரி துப்பினாங்களாம். நீங்க எங்கேயோ பார்த்துருக்கீங்களா, ஏதோ ஒரு தெய்வத்தை காரி துப்புறது பார்த்துருக்கீங்களா? நம்ம இயேசு தெய்வம் மட்டும்தான். அந்த துப்பும் போதும் கூட ஒரு சாதாரண ஒரு சிப்பாய், ஒரு போர் சேவகன் காரி துப்பும் போது அவர் முகத்தை அமைதியாக நின்று வாங்கிட்டாரு. பைபிள் சொல்லுது, மற்ற 26-67 என்ன பார்த்தோம், அவருடைய முகத்தை துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அப்படின்னா கன்னத்தில் பலார் 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 அறைஞ்சாங்களாம். லூக்கா 22:63-64 வாசிச்சோம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவர் என்ன செஞ்சாங்களாம், பரியாசம் பண்ணி அடித்தவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, அவனை அடித்தவன் யார், அது ஞான திருஷ்டியினாலே சொல் என்று அவரை கேட்டது மண்டி. ஹலோ, இதெல்லாம் எதுக்குங்க? இயேசுவை கண்ணை துணினால கட்டிட்டு அடிச்சுட்டு, நீ ஞான திருஷ்டிக்காரன் தானே, தீர்க்க தரிசி தானே, உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுங்கிற. நீ இப்படியெல்லாம் நீங்கள் அவமானப்படுவீங்களா? இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக கெத்செமனிலே இரத்தத்தை சிந்தினார். வேர்வை இரத்தமாய் மாறினது. இரண்டாவது, படையாளிகளுக்கு முன்பாக அவர் ரத்தம் சிந்தினது வேற எதற்காகவும் அல்ல, முதுகல வாரினால் அடிக்கப்பட்டது, கன்னத்தில் அறையப்பட்டது, காரி துப்பின போது அமைதியாக நின்றது, அவருடைய தாடி முடியை பிடித்து இழுத்த போது அவர் அமைதியாக நின்றது, கண்களை கட்டி அடித்து, நீ யார், ஞான திருஷ்டிக்காரன் தான் சொல்லு, அடித்தது யார் என்று சொல்லும் போது, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நானும் நீங்களும் செய்த தவறுகளுக்காக. அநேக நேரங்களில் நானும் நீங்களும் ஏசப்பா பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் எல்லா பாவம் நானும் நீங்களும் செஞ்சிட்டோம். நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை அவர் வாங்கினார். நானும் நீங்களும் துரோகிகளாக இருந்ததுனால முதுகில் உளவோட்டுனாங்களாம். முதுகு எலும்பு முதுகில் அப்படி தாரையாய் வரையாய் அந்த அப்படியே அடிக்கப்பட்ட போது அதை சதை பீத்துட்டு வந்திருக்கும். நினச்சி பாருங்க, எவ்வளோ ரத்தம், உடல் முழுவதும் ரத்தம், கன்னத்தில் அரைந்து ஒரு அறை விட்டாவே எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஆனால் கன்னத்தில் பலார்னு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மல்யுத்த வீரனுக்கு குத்துனா கூட அவனுக்கு கோபம் வராது, ஒருத்தன் கன்னத்தில் அரைஞ்சிட்டான்னு அவ்வளோ கோபம் வரும்.
நீங்கள் கவனித்து பாருங்கள், எங்கேயாவது சண்டை நடக்கிற இடத்துல பாருங்கள், இந்த அரையும் போது கன்னத்தில் ஒருத்தன் அரைஞ்சிட்டானா வேறு எதுலேயுமே கோவம் வராது, கன்னத்துக்கு மட்டும் அரைஞ்சிட்டானா அவ்வளோ கோவம் வரும். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு ஒரு தன்மானம். அநேக நேரங்களிலே அவருடைய மானத்தை நாம் இறக்கிட்டோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்து செய்த துரோகம், அந்த பாவத்துக்காக அவர் சிந்தப்பட்ட இரத்தம் கெத்செமனேயிலிருந்து தொடங்கினது. இப்பொழுது போராளிகள் முன்பாக, போர் சேவகர்கள் படையாளிகளுக்கு முன்பாக அவர் சிந்தி கொண்டிருக்கிற ரத்தம், துப்புனது உமிழ்நீர், உமிழ்ந்து காரி துப்புனா. எதை காரி துப்புவோம் யோசிச்சு பாருங்க, கவனிக்கிறீங்களா? நீங்க காரி துப்புற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? அருவருப்பான இடத்தை தான் பார்த்தோன்னா நம்மளை அறியாமையே வாயில உமிழ்நீர் வரும். கரெக்ட் தானே? ஹலோ, ஆமாவா இல்லையா? அசுத்தத்தை பார்த்துட்டோம்னா நம்மளை அறியாம மூக்க பிடிச்சுக்குவோம், காரி துப்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது காரி துப்பக்கூடிய அளவுக்கு அருவருப்பா இயேசுவை பார்த்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, வேலைக்காரன் கன்னத்தில் அரைந்து இத்தனை அரைந்த போதும் கூட அவர் அமைதியாக இருந்தார். அதனால தான் பைபிள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இத்தனை அவமானத்தை அவர் எண்ணாமல் சிலுவை என்ன செஞ்சாராம்? சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கைகளை வீழ்த்து ஆமென் சொல்லுங்களேன். இத்தனை அவமானத்தை அவர் சகித்தது எதற்கு தெரியுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளோ வலி சுமந்தாலும் அந்த வலி அவர்களுக்கு ஈடாகாது. அவளுக்கு ஒரு பிள்ளை மட்டும்தான் வேணும். அதனால் அவ்வளோ வேதனையிலும் கூட நான் ஒரு பிள்ளை தாய்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போதுங்கிற ஒரு தாய் சந்தோஷத்தில் இருப்பதை போல, ஆமென், பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் அமர்வதற்கு, அந்த சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் அமர்வதற்காக இயேசு அந்த இடத்துல அமைதியாக இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 5:39 பார்க்கும்பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஒருவன் வலது கணத்தை அறைந்தால் மறுகணத்தை காண்பிக்க கொடுக்க காரணம். இன்னைக்கு லிட்டரலா ஆண்டவர் எதுக்கு இது எழுதி வச்சிருக்கிறாருன்னா, எங்க போனாலும் அறைவது தான் மனுஷன் வேலை, அறைந்து நம்மை அவமானப்படுத்துவது. பைபிள் சொல்லுகிறது, இயேசு அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்ட காரணமே சிங்காசனம் ஒன்று. பிரதர், நமக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. பிரதர், உங்களுக்கு எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. உன் பெற்றோர் உன்னை அவமானப்படுத்தினால் ஒரு சிங்காசனம் உனக்கு காத்து இருக்கிறது. உன் குடும்பம் உங்களை அவமானப்படுத்தினால் உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. உன் பெற்றோருக்கு முன்பாக நீ பணம் இல்லை என்பதனாலே நீ அவமானப்பட்டு, உன் மனைவி வீட்டாருக்கு முன்பாக, உன் கணவன் வீட்டார் முன்பாக, படிப்பு இல்லாததினாலே, பொருளாதாரத்தில் நீ வீழ்ச்சி அடைவதனாலே, உனக்கு வருமானத்தில் குறைவு வரும் பொழுது, ஆமென் ஹல்லேலூயா, உனக்கு தாளந்து இல்லாத போது, உனக்கு ஞானம் இல்லாத போது, உனக்கு புத்தி இல்லாத போது, மற்றவர்களால் இகழப்படும் பொழுது, பணம் இல்லாத இகழப்படும் பொழுது, பொருள் இல்லாமல் இகழப்படும் போது, பிள்ளைகளால் வருகிற அவமானங்கள், கணவனால் வருகிற அவமானங்கள், புருஷன் மனைவியினால் வருகிற அவமானங்கள், வேலை செய்கிற இடத்தில் அவமானம், அவன் குடி இருக்கிற வீட்டின் அருகாமை அவமானம், படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் அவமானம், வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் அவமானம், சபையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் மூலமாய் அவமானம். இன்றைக்கொன்று சொல்லட்டுமா, அவமானப்படுவது நல்லது. ஏனென்றால் எவ்வளவு அவமானம் வந்தாலும் எனக்கு ஒரு சிங்காசனத்தை என் இயேசு எனக்காய் வைத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் உன் குடும்பம் உன்னை அவமானப்படுத்தி விட்டதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உன் பெற்றோரால் நீ அவமானப்படுகிறாயா? எல்லாரும் காரி துப்பக்கூடிய அருவருப்பான், கிறிஸ்தவனா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவளா? பணம் ஒரு மனுஷனுக்கு அவமானத்தை கொண்டு வரும். பொருள் ஒரு மனுஷனுக்கு அவமானத்தை கொண்டு வரும். உலகத்தில் இருக்கிற தன்மானத்துக்காக தான் மனிதன் வாழ்கிறான். சுயமரியாதை என்று மக்கள் சொல்லுவாங்க.
மரியாதையே இல்லாத இடத்துல நீ போகக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்றால் நீ குடியிருக்கிற வீடு இன்றைக்கு ஒரு வேளை அது கல்லறையை போல் இருக்கலாம். இன்றைக்கும் இயேசுவை நினைத்து பார். சுற்றிலும் இருக்கிறவர்கள் கன்னத்தில் அறைந்தார்களாம், அவர் மறுபேச்சு சொல்லவில்லை. முதுகலை அவர்கள் ஆமீன் வாரினால் அடித்தார்களாம், அவர் அதையும் பார்த்து ஆமீன் ஒன்றும் சொல்லவில்லை. காரி துப்பினார்களாம், அருவருக்கத்தக்கவரை வெறுத்தவளை துப்பினார்களாம். அப்பொழுதும் இயேசு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவளுடைய தாடி முடியை பிய்த்து அவரை வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆமீன் இழுத்தார்களாம். உண்மையா சொல்லட்டுமா? ஹலோ, உங்க தாடி முடி ஆமீன் உங்களுடைய சரீரத்தில் ஆமீன் இடத்துல எங்கேயாவது ஒரு வேதனை வந்தால் எவ்வளவு நீங்க கோபம் வரும். லிட்டரலா சொல்லட்டுமா, பிராக்டிக்கலா சொல்லட்டுமா? லிட்டரலா பார்த்துட்டோம். தூங்குறவன்ட்ட போய் ஒருத்தன் எழுப்பிடுங்க, அப்போ பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன நடக்கும்னு. நல்ல ஒரு அயர்ந்து தூங்குற நேரத்தில் உங்கள் மக வந்து அப்பான்னு கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது சொல்லுங்க பிரதர். நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற நேரத்தில் உங்கள் பிள்ளை அம்மா 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 அம்மான்னு எவ்வளோ கோபம் வருது. ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் எடுக்கிற நேரத்தில் உங்கள் பிள்ளை வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ண எவ்வளோ கோபம் வருது. இருக்கீங்களா? உங்களுக்கு பிள்ளைகளால், உன் மனைவியால், உன் கணவனால், உன் உடன்பிறப்புகளால் வருகிற ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்றால் இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவை உட்கார வைத்து வேடிக்கை பார்த்து அவரை வேடிக்கை பொருளாக்கி அவரை கன்னத்தில் அறிந்து அவ்வளவாய் குட்டின போதும் கூட, அவரை காயப்படுத்தின போதும் கூட அவர் கண்டது ஒன்னே ஒன்று, ஒரு சிங்காசனத்தில் போய் அமர வேண்டும், என் பிள்ளைகள் சிங்காசனத்துக்கு வர வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும் என் ஆண்டவனுக்கு சிங்காசனத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமீன் ஆமீன் சாரி ஆமீன் 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 நம்ம என்ன கடைசியாக வாசித்தோம்? மத்தேயு 5:39. நாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். என்னப்பா நீங்கள் தீமையோடு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் இப்படி கெட்ட வார்த்தை பேசினா அதனால் நான் கெட்ட வார்த்தை பேசினேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவன் என் மேலே கேஸ் போட்டான் அதனால் நான் கேஸ் போட்டேன். அவன் எனக்கு தப்பாக என்னை பற்றி சொன்னான் அதனால் அவனுடைய அந்தரங்கத்தை நானும் ஒன்றுக்கு நாளாக தப்பாக சொல்கிறேன். ஹலோ, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை குறித்து செய்யாததை, சொல்லாததை, பேசாததை, நடக்காததை உங்களை குறித்து ஒருத்தன் சொல்லுவான்னா நீங்கள் அமைதியாக இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக ஹல்லேலூயா அவர் மனிதர்கள் சுற்றிலும் அடித்ததை அடி வாங்கிட்டு தான் உட்கார்ந்தார். எல்லாமே அவர் மறுபடியும் ஒன்றும் சொல்லலை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு தீமை செய்யறவனுக்கு உன் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், கூட இருக்கிற மக்களா இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உன் நேசித்த மனிதர்களா இருக்கலாம். அவர்கள் தீமை செய்கிறார்கள் என்றால் நீ தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். அவர்களுக்கு முன்பாக நீ அமைதியா இருப்பாய் என்றால் ஓ ஹல்லேலூயா ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ரத்தம், இயேசு கிறிஸ்து எங்க ரத்தம் சிந்தினாரா? ஆமென். அவர் படை வீரர்கள் முன்பாக ஆமென் அவர் எந்த இடத்துல தன்னை சுயமரியாதை ஒன்றுமில்லாமல் ஒருவருடைய கண்ணியத்தை அல்லது சுயமரியாதை ஒன்றுமில்லாமல் செய்வதாகும். இப்படிப்பட்ட ஒரு தன்மானத்தை குறைக்கக்கூடிய இடத்தில் அவர் ரத்தம் சிந்தினார். இரண்டாவது இடம். மூன்றாவது ரத்தம் சிந்தினது எங்கே? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 30ஆம் வசனம் பைபிள் சொல்கிறது. ஆமென் மூன்றாவது ஆமென் எந்த இடத்துல ரத்தம் சிந்தினார்? வாசிங்கம்மா. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எத்தனை எடுத்தீங்க? மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவன் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். முடியால் அவர் பின்னின அந்த பச்சை முள்ளினால என்ன செஞ்சிருக்காங்க? முள் அப்படியே என்ன செய்யறாங்க? அவருக்கு கிரீடத்தை வைத்த போது அவர் தலையிலிருந்து ரத்தம் கொட்டியது. மூன்றாவது அவருடைய தலையிலிருந்து ரத்தம் கொட்டியது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, முள் கிரீடத்தை வைத்த போது தலையிலிருந்து ரத்தம் கொட்டியதாம். ராஜாக்களின் ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் கேலி செய்தார்கள். முட்கள் ஒரு சாபத்தின் சின்னம். அவரது தலையில் குத்தியது பெரும் வலியை ஏற்படுத்தியிருக்கும். மூன்றாவது என்னதுங்க? ஆமென். எவ்வளவு என்ன உண்டாயிருக்கும்? வலியை ஏற்படுத்தியிருக்கும். இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் கேட்கிறேன், எல்லாருமே சிலுவையை எடுத்து மாட்டிக்கிறாங்க. இயேசு மட்டும் தான் கல்லர்கள், 2 கல்லர்களுடைய தலையில் என்ன இல்லை? சொல்லுங்களேன், என்ன இல்லை? கிரீடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் தலையில் மட்டும்தான் முள் கிரீடம் இருந்துச்சு. எதுக்கு தெரியுமா?
முள்ளும் குறுக்கும் குறுக்கும் முள்ளும் குறுக்கும் தான் அந்த எங்கே ஆதாமுடைய தோட்டத்தில் இருந்தது. அவன் விதைத்தது எதுவுமே பலன் அனுபவிக்க முடியல. பைபிள் சொல்லுகிறது அவன் விதைத்தது எல்லாமே முள்ளும் குறுக்குமாய் மாறினது. அந்த சாபத்தை நீக்க தான் இயேசு கிறிஸ்து அந்த முட்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது, ஆமென், உங்கள் மேலே இப்படிப்பட்ட முட்களை ஆமென் போடும் பொழுது நீங்க அமைதியா இருக்க உங்களால் முடியுமா? முள் கிரீடத்தை போட்டு அவருடைய தலையில் என்ன செஞ்சாங்களாம்? கோலினால் அடித்து யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று சொன்னார்களாம். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்களாம்? வாசிங்கம்மா, என்ன போட்டிருக்கு? முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி சிரசின் மேல் வைத்து கோலினால் அடித்து முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அதனால் தான் ஏசாயா 53:3 பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அல்லேலூயா. ஆகையினால் தான் ஆண்டவருடைய வேதம் இப்படியே சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் என்ன சொல்றாரு? 12ஆம் அதிகாரம் 2:3 வாசிங்க. எபிரேயர் 12:2-3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன செய்யலையா எண்ணாமல் சிலுவையை சகித்து, என்னங்க சிலுவையை? இப்ப நீங்க எல்லாம் என்னன்னு பாடுறீங்க? இன்னைக்கு இயேசு சிலுவையை சுமந்தாருங்கிறீங்க. ஆனால் அவர் எதுக்காக இந்த வேதனையெல்லாம் சுமந்தாரா? நீங்களும் நானும் இந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதற்காக. 3ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஐயா, தீமையை சகிக்க முடியல, வேதனையை சகிக்க முடியல, கவலைப்படாதீங்க. இயேசுவுக்கும் கிரீடத்தை போட்டுட்டு யூதருக்கு ராஜாவேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணாங்களாம். இன்னைக்கு நம்மளே அப்படிதான் கேலி பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. உங்களை கேலி பண்ணி பரியாசம் பண்றாங்கல்ல. இயேசு 3வது முற்கிரீடத்தினால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, முள் எதை காண்பிக்கிறது? சாபத்தை காண்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவைக்கு அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அவரது முள் கிரீடத்தில் அவருடைய தலையில வைத்த போது அவருடைய ரத்தம் கொட்டினது. கர்த்தாதி கர்த்தர் அந்த இடத்திலே அவமானப்படுகிறார். முள் என்பது சாபத்தி சின்னத்தை காண்பிக்கிறது. தலையிலே குத்தின அந்த பெரும் வலி உங்களுடைய வேதனை என் வலியை மாற்றினது. அல்லேலூயா, ஆமீன். முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கெத்செமனேலே இயேசு ரத்தத்தை சிந்தினார். முதல் முதல் பாவத்தை மன்னித்தது இயேசு. நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் பலன் தருவதற்கு இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தினார். மண்ணிலே வேர்வை ரத்தமாய் மாறினது. ஆமென், ஆமென். முதல் ஆதாமுக்கு கொடுத்த அந்த சாபத்தின் ஆண்டு என்ன செய்றாரு? ஆண்டவர் விளக்கி நமக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் வேர்வையை கெத்செமனேல் சிந்துகிறார். இரண்டாவது எங்கே சிந்துகிறார்? படையாளிகளுக்கு முன்பாக, போர் சேவகர்களுக்கு முன்பாக அவரை அடித்து முதுகிலே அவர்கள் எல்லாருமே அடித்து ரத்தத்தை வரவழைத்த போது அந்த இடத்தில் அவர் இயேசு ரத்தத்தை சிந்தினார். அப்படின்னா நம்முடைய அவமானங்களையும் ஆமென், நம்முடைய என்னதுங்க பரியாசம் பண்ணப்பட்ட இடத்திலும் நம்மை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். மூன்றாவது ரத்தம் சிந்தினது எதன் மூலமாங்க? முற்கிரீடம் அவர் மேல் வைத்த போது. அல்லேலூயா. முற்கிரீடம் வைத்து யூதருக்கு ராஜா. உண்மையாவே இயேசு யூதருக்கு ராஜாவா இல்லையா? ராஜா தான். ஆனாலும் என்ன செய்தார்கள்? முற்கிரீடத்தை போட்டு அவரை அவமானப்படுத்தினார்கள். இதை எதை காண்பிக்கிறது? முள் என்பது சாபத்தை காண்பிக்கிறது. முள் கிரீடம் என்பது அவர் ராஜா தான். ஆனாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை கேலி செய்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் இயேசு நமக்காகவே அவர் ரத்தம் சிந்தி அந்த முட்கள்னாலே. வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுங்க. ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க.
அது உனக்கும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அல்லேலூயா. ஆதாமை நோக்கி, நீ உன் வீட்டில் உன் தேசத்தில் எங்கெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு நீ பலனை புசிப்பாய், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று ஆண்டவர் சபிச்சாரு. அந்த சாபத்தை கிரீடத்தின் மூலமாய் அந்த முட்களிலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சாரு? சாபத்தை எடுத்தார். மூன்றாவது. நான்காவது, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் ஏசாயா 53:5 பைபிள் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென், வாசிச்சு பாருங்க. ஏசாயா, ஆமென், மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இப்ப எங்க அடுத்தது மூன்றாவது நான்காவது என்னங்க? இயேசுவை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். ஏசாயா 53:5. ஏசாயா 53. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நொறுக்கப்பட்ட நமது சமாதானத்தின் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா. நான்காவது, இயேசு கிறிஸ்துவுடைய முதுகிலே அவர்கள் அடித்து அவர்கள் யாரை விடுதலையாக்குகிறார்கள்? பரபாசை விடுதலையாக்குகிறார்கள். இயேசுவை சாட்டையால் அடிக்கப்பட்ட சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இன்றைக்கு சொல்லட்டுமா, இயேசுனுடைய தழும்பு நம்முடைய வியாதியை குணமாக்குகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு முதுகிலே காயப்பட்டது எதற்காக? நம்முடைய வியாதி தழும்புகளால் குணமடைவதற்காக. அவரின் முதுகு விவசாயி உளும் நிலம் போல காணப்பட்டதாம். அல்லேலூயா. ஐந்தாவது, அவரது கைகள். ஐந்தாவது என்னதுங்க? கை. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 20:25. யோவான் 20:25. அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அதை காயத்தில் விரலிட்டு விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. ஐந்தாவது, அவருடைய கைகள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவன் 7 விதமான அனுபவத்தில் இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தினாராம். அப்போ அவருடைய விரல் கைகளிலே ஆணிகள் துளைத்தார்கள். கைகளிலே என்ன செய்தார்களாம்? ஆணிகள். அதற்கு அடையாளம் தான் வீரர்கள் அவரது கரங்களில் ஆணிகளால் துளைத்தனர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூடிய அறையில் இருந்த சீஷர்களுக்கு தன் கைகளில் இருந்த அடையாளத்தை அவர் தன்னுடைய கைகளை காட்டினார். மக்களை தொட்டு குணப்படுத்திய கை, ஆசீர்வதித்த கை, நீரில் மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை கை கொடுத்த கை, அந்த கைகள் பாவம் நிறைந்த மனிதர்களால் துளைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஐந்தாவது, கைகளினாலே துளைக்கப்பட்ட கைகளினால் அவர் என்ன செய்தாரு? நம்முடைய ரத்தம் நமக்காய் சிந்தினார். ஆறாவது, அவருடைய பாதங்கள். ஆறாவது என்னதுங்க? பாதம். ஆமை, அவரது பாதங்கள். வீரர்கள் அவரது கால்களை என்ன செஞ்சாங்களா? ஆணிகளால் துளைத்தனர். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும், போதிக்கவும், கற்பிக்கவும், அற்புதங்களை செய்யவும் நடந்த பாதங்கள் கட்டப்பட்டு துளைக்கப்பட்டன. ஆறாவது என்னதுங்க? பாதங்களிலே துளை போடப்பட்டது. ஏழாவது, விழாவிலே. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் கடைசியாக 19ஆம் அதிகாரம் 33, 34 வாசிங்க. அவர்கள் வந்து மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சவர்கள் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு அளித்து புதிய வாழ்வை அளித்து தம்முடைய நித்திய ராஜ்யத்தின் குடிமுறையை பரிசளிப்பதன் மூலமாய் பாவிகளை மீட்பதற்காக அவர் தனது கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தினார். என்னை ரட்சிக்க இந்த இரத்தம் சிந்திய என் இரட்சகரை நாம் எவ்வளவாய் நாம் நேசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த 7 விதமான இரத்தத்தை ஆசாரியன் என்ன செய்தான்? ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் போய் என்ன செய்வாரு? தெளிப்பார். 7 முறை தெளிப்பார். அந்த 7 விதமான அந்த இரத்தத்திற்கு இயேசு சிந்தின 7 விதமான இரத்தத்தை நாம் இன்று பார்த்தோம். முதலாவது இரத்தம் எங்க சிந்தினார்? கெத்செமனேலே சிந்தினார். இரண்டாவது இரத்தத்தை எங்க சிந்தினார்? ஆமென். படை வீரர்கள் முன்பாக கன்னத்தில் அடிக்கப்பட்டார், தாடையிலே பிடிக்கப்பட்டது. ஆமென். அவமானப்படுத்தப்பட்டு அவருடைய சுயமரியாதையை
கண்ணியமான அந்த மரியாதையை காரி துப்பி அந்த இடத்துல அடித்ததன் மூலமாய் அவருடைய உடல் முழுவதும் இரத்தத்தால் இந்த படை வீரர்கள் முன்பாக அவர் சிந்தப்பட்டார். மூன்றாவது எங்கே சிந்தப்பட்டார்? இயேசு எப்படி சிந்தப்பட்டார்? முற்கிரீடத்தின் மூலமாய் நம்முடைய சாபத்தை எடுத்து இரத்தத்தினால் நமக்கு விடுதலை தந்தார். நான்காவது முதுகு வாரினால் அடித்ததினாலே முதுகிலிருந்து வந்த அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மாறி சாபங்கள் மாறி நோய்களை குணமாக்குவதற்கு அவருடைய தழும்புகள் நம்மை குணப்படுத்தினது. ஐந்தாவது அவருடைய கைகளிலே ஆணிகள் துளையிடப்பட்டது. அல்லேலூயா. ஐந்தாவது இடம் எதுங்க? ஆமென். ஆணிகள் கைகளிலே துளைத்தார்கள். ஆமென். ஆறாவது எந்த இடங்க? கால்களின் மூலமாய் இரத்தம் சிந்தப்பட்டது. ஏழாவது அவருடைய விழாவிலே சிந்தப்பட்டது. அல்லேலூயா. இப்ப புரியுதா? ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்தாரா? என்ன பண்ணாரு? லேவியராகமம் திரும்பி எடுத்துக்கலாமா? 4:7-6 தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். 7 என்ற முழுமையான இந்த எண்ணெய் எதை காண்பிக்கிறது? என் பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, ஆசாரியன் எப்படியா 7 முறை அந்த திரைச்சீலையில போய் அந்த 7 முறை ரத்தத்தை தெளித்த போது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, இன்றைக்கு எனக்காக 7 இடத்தில் இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தினார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது எந்த இடத்திலே? கெத்செமனேலே எனக்காய் ரத்தம் சிந்தினார். வேர்வை ரத்தமாய் மாறினது. இரண்டாவது படை வீரர்களுக்கு முன்பாக, ஆமென், போர் சேவர்களுக்கு முன்பாக அவர் தாடி முடிய பீத்தும் அவரை கன்னத்தில் அரைந்து உமிழ்நீரை துப்பியும் அவரை அவமானப்படுத்தி அந்த இடத்திலே போர் வீரர்கள் படை வீரர்களுக்கு முன்பாக ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லது மூன்றாவது சகோதரர்கள் சொல்லுங்க, முற்கிரீடத்தின் மூலமாய் நாம சாபத்தையெல்லாம் நீக்குவதற்கு, ஆமை, முள்ளும் குறுக்கும் தான் பிறக்கும் சொன்ன இடத்துல இயேசு அந்த முள் கிரீடத்தை எதுக்கு? இயேசுவுக்கு மட்டும் வைக்கணும். மற்ற கல்லர்களுக்கு ஆமை என்ன வைக்கலைங்க? முற்கிரீடம் வைக்கல. இயேசு மட்டும்தான் வச்சான். ஏன்னா ஏன் சாபம் இந்த பூமியிலே முற்கிரீடமாக அல்ல, என் இயேசுவுடைய அந்த இரத்தமானது என் சாபத்தை நீக்கும் என்பதற்காக. அல்லேலூயா. நான்காவது வாரி முதுகினாலே, இந்த முதுகு எதை காண்பிக்கிறது? அவருடைய காயங்கள் என்னை தழும்புகளால் என் வியாதியை குணமாக்குவதற்கு. ஐந்தாவது என் கைகளிலே ஆணிகளால் கடாவப்பட்டது. எதற்காக? இந்த கைகள் தான் பாவம் செய்தது, இந்த கைகள் தான் அசுத்தங்களை செய்தது. அந்த கைகள் மூலமாய் ஆணிகள் கடாவப்பட்டது நிமித்தமாய் இன்றைக்கு என் கைகளை ஆண்டவருக்கு பரிசுத்தப்படுத்தினார். அவர் ஆசீர்வதித்த கைகள், இன்றைக்கு அந்த கைகள் துளவப்பட்டதினாலே இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடைசி ஆறாவது என்னதுங்க? கால்கள் எத்தனையோ பாவம் செய்வதற்கு விரைந்து ஓடினது. அந்த 6வது இடத்தில் நினைத்து பாருங்கள், கால்களிலே துளவப்பட்ட அந்த ஆணிகள். 7வதுங்க விழாவிலே கொத்தினார்கள். எதற்கென்று தெரியுமா? நம்முடைய இருதயத்திலே என்னெல்லாம் தவறான சிந்தைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தோமோ, பாவ எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலே மீண்டும் மீண்டும் இந்த இருதயத்திலே என்னதுங்க, அப்படியே மறக்க முடியாதவர்களுக்கு அது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற மாதிரி இந்த இருதயத்தில் இருக்குதுங்க. இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட, இருதயத்தில் அவர் வாழ்வதற்கு அவர் விழாவிலே கொத்தப்பட்டார். பைபிள் சொல்லுகிறது, இரத்தமும் வெள்ளமும் அந்த குத்தின போது அது பீரிட்டு வந்தது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த 7 விதமான ரத்தம் ஆசாரியன் ஆட்டு இந்த கால ரத்தத்தை சிந்தின போது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றால், புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு 7 விதமான ரத்தத்தை கர்த்தர் நமக்காய் சிந்தினார். எல்லாரும் எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். இன்னைக்கு ஜெபம் செய்ய போகிற ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீக்குவதற்கு யாரை வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த கெத்செமனேயுடைய அனுபவத்தை நினைத்து பாருங்கள். கண்களை மூடிக்கிங்க. அந்த கெத்செமனேலே இயேசு வேர்வை இரத்தமாய் சிந்தினதை போல இன்னைக்கு ஜெபமானது ஒரு நம்பிக்கையை கொண்டு வரட்டும். ஜெபமானது ஒரு அற்புதத்தை செய்யட்டும். இந்த ஜெபமானது உடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்யட்டும். சகோதரனே, சகோதரியே, இயேசு சிலுவை பாடுகள், நீங்கள் ஏதோ இயேசு சிலுவையை சுமந்தார் என்று கொண்டு நீங்கள் சொல்லிவிட்டு போகாதபடி, அந்த இயேசு சிலுவையை சகித்ததற்கு ஒரே ஒரு காரணம்,
காரணம், ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இயேசு சிலுவையை சுமந்ததற்கு ஒரே ஒரு காரணம், ஆமென், சிங்காசனம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த சிங்காசனத்தை கர்த்தர் தரப்போகிறார். உனக்கும் எனக்கும் ஒரு சிங்காசனத்தை தரப்போகிறார். இல்லை, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பத்தால் வருகிற அவமானங்கள், என் பிள்ளைகளால் வருகிற அவமானங்கள், வேலை இல்லாமல் பட்ட அவமானங்கள், பொருளாதாரத்தில் பணம் இல்லாமல் பட்ட அவமானங்கள், சொந்த பந்தங்களுக்கு முன்பாக அவமானப்பட்ட ஆண்டவரே, இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறேன். இன்றைக்கு சிலுவையை சுமந்த இயேசுவே, அந்த அவமானத்தை நீ மாற்றினதை போல எங்கள் வாழ்க்கையில் ஒரு சிங்காசனத்தை தரப்போகிறேன். நாங்கள் பட்ட துயரங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. இன்றைக்கு என்னே ஆமென், அவமானப்பட்டனே, இன்றைக்கு அவமானப்பட்டனே, எனக்காக நீ அவமானப்பட்டீரே, எனக்காக துயரப்பட்டீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே. அந்த ரத்தம் இன்றைக்கு என் பாவங்களையும் சாபங்களையும் என் உலகத்தில் அசுத்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் கொடுத்த வசனத்தின் மூலமாய் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நமக்கு முன்பாக வந்து அந்த 7 விதமான இரத்தத்தை குறித்து நம்மோடு பேசினார். உங்கள் பாவம் இந்த இரத்தத்தால் மன்னிக்கப்பட வேண்டும், சாபங்கள் இரத்தத்தால் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தம் உங்கள் வியாதி குணமாக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் என்றாலே பாவம், சாபம், வியாதி எல்லாம் நீக்கி பரம ராஜ்யத்துக்கு செல்லும் என்பது இயேசுவின் இரத்தம். எல்லாரும் சொல்லுங்க, இரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் ஜெய. இன்னும் சத்தமா, இயேசுவின் ரத்தம் ஜெய. சாத்தானை ஒழித்த இயேசுவின் ரத்தம், வியாதியை நீக்கின இயேசுவின் ரத்தம், சாபத்தை நீக்கின இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பாராக, ரட்சிப்பை கட்டளிடுவாராக. அவருடைய ராஜ்யம் செல்லும் வரைக்கும் இந்த இரத்தத்தின் மூலமாய் மீட்புண்டு கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்லாண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான மதிய நேரத்துக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா, நீர் எங்களுக்காய் சிலுவையிலே அப்பா மரித்ததுக்காய், எங்களுக்காய் ரத்தம் சிந்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. பழைய ஏற்பாடு காலத்தில் ஹalleluya எஸ்அப்பா, நாங்கள் கர்த்தாவே ஹalleluya செய்த பாவத்திற்காக 7 தரம் ஹalleluya ரத்தம் சிந்தினது போல புதிய ஏற்பாடு சபையாகி எங்களுக்காக எஸ்அப்பா நீர் கர்த்தாவே 7 இடங்களில் கர்த்தாவே நம்முடைய ரத்தத்தை செலுத்தினதுக்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே கெத்சமனே தோட்டத்தில் வேர்வை ரத்தமாய் மாறினதப்பா. ஹalleluya அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya தோட்டத்திலே ஹalleluya சாபத்தின் மூலமாக அந்த தோட்டத்தில் வந்த சாபத்துக்கு பதிலாக எஸ்அப்பா நீர் கெத்சமனே தோட்டத்தில் ஹalleluya வேர்வை இரத்தமாய் மாறினது மூலமாக அந்த சாபத்தில் அந்த கர்த்தரை விடுவித்ததுக்காய் நன்றி. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் அவமானப்பட்டதுக்கு பதிலாக ஹalleluya அநேக இடங்களில் கர்த்தாவே தாடி ரோமங்கள் எஸ்அப்பா ஹalleluya பிச்சி ஹalleluya அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிச்சி சிந்தி ஹalleluya தன்மானத்தை இழந்தவராக ஹalleluya அப்பா நீர் நின்னது கர்த்தாவே. நாங்கள் அநேக இடங்களில் தன்மானத்தை இழந்தவர்களாய் நிற்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக எஸ்அப்பா நீர் ரத்தம் சிந்தினதுக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய தலையில கர்த்தாவே முட்கிரீடத்தை வைத்தது எஸ்அப்பா. ஹalleluya எங்கள் கர்த்தாவே நாங்கள் முள்ளும் குறுக்கும் எங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு தடையாக இருக்கிறதற்கு பதிலாக அந்த சாபத்துக்காக நீரை கர்த்தாவே உம்முடைய தலையில ஹalleluya கிரீடத்தை வைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் கைகளில் கர்த்தாவே செய்த பாவத்துக்கு ஹalleluya நீர் எங்களுக்காக கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது ஆண்டவரே. எஸ்அப்பா நாங்கள் கால்களினால் கர்த்தாவே போகிற பாவங்கள் அநேக பாவத்தை தேடி போகிறதற்காக உம்முடைய கால்களில் கர்த்தாவே ஆணிகளால் அடிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya அப்பா, எங்கள் பாவங்கள் மன்னிப்பதற்காக, எங்கள் வியாதிகளை குணமாக்குவதற்காக அப்பா உம்முடைய தழும்புகளால் குணமானே இந்த வார்த்தையின்படியே அப்பா நீர் எங்கள் கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கடைசி இரத்தத்தை கர்த்தாவே எங்களுக்காய் சிந்தி எங்கள் பாவம் சாபம் எங்கள் வியாதியில் கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குவதற்காக கடைசி இரத்தம் விழாவில் சிந்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் ஒரு விஷயம் கூட உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறேன் எஸ்அப்பா. ஹalleluya நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்குள் பிழைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா எங்களுக்காக எங்கள் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதற்காக அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை வைத்திருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே.
அவமானத்தை எண்ணாமல் ஹalleluya அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களுக்கு வருகிற அவமானத்தை நாங்கள் எண்ணக்கூடாது ஏசப்பா எங்களுக்கு வருகிற சாபங்களை நாங்கள் எண்ண மாட்டாண்டவரே எங்களை பேசுகிறதான வார்த்தைகளை நாங்கள் எண்ண மாட்டாண்டவரே எங்களை அடிக்கும் பொழுது கர்த்தாவே வார்த்தைகளால் எங்களை கொல்லும் பொழுது கர்த்தாவே ஹalleluya மறுகண்ணத்தை காமிக்கத்தக்கதான ஹalleluya இந்த பக்குவத்தை எங்களுக்குள் தாங்காண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது